எல்லாருக்கும் வணக்கங்க. சிஎஸ்கே vs ஆர்சிபி. சிஎஸ்கேக்கு வந்து அடுத்தது என்ன இன்னமிட்ட வந்து அவங்க அடுத்த சீசனை பற்றி தான் யோசிக்கணும். ஃபுல்லாக வந்து யங்ஸ்டர்ஸை தான் க்ரூம் பண்ணணும். ஏன்னா இந்த சீசன் வந்து சிஎஸ்கேக்கும் முடிஞ்சு போச்சு. இன்னமேட்டு யங்ஸ்டர்ஸை க்ரூப் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் சீசனுக்கு தயார்படுத்தணும் தான் வேலை சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே வந்து இல்லை மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து க்ரூம் பண்ண போகிறோம்ட்டு. அதனால் சிஎஸ்கே வந்து நல்ல யங் பிளேயர்ஸாக வச்சு இந்த மேட்ச் ஆடினாங்கன்னா ஆர்சிபியோட கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த தீபக்கோட ஒன்றா தயவுசெய்து தூக்கிடுங்க. அவர்னா எதுவுமே ஆட மாட்டாரு. நல்ல பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுங்க. ஆண்ட்ரூ சித்தார்த்தனை ட்ரை பண்ணுங்கள். அவர் தமிழ்நாடு சென்சேஷனல் ஓப்பனிங் சென்சேஷனல் பேட்ஸ்மேனு, அவரை ட்ரை பண்ணுங்கள். அவர் நல்லா ரஞ்சிலெல்லாம் ரன் அடிச்சிருக்காருங்க. சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த இதுக்கு க்ரூம் பண்ணி நிறைய யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணுங்க. ஏன்னா தோனினா இப்போ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லாம் சொல்கிறாரு ஐபிஎல் மாறிடுச்சு, ஐபிஎல் கேம்லாம் மாறிடுச்சுன்ட்டு. அப்போ அது மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் கொடுத்தாதான், சான்ஸ் கொடுத்தாதான் கேம் வந்து டெவலப் பண்ணி வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஐபிஎல்லில். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்ச் தோத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்காங்கங்க. அதே மாதிரி தான் சென்னையும். சென்னை வந்து ஆப்ஷன்லேயே நிறையா தப்பு பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது சென்னைக்கு. இப்போ போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் மட்டும் வர அடுத்தடுத்த மேட்சஸ் தான் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து யங்ஸ்டர்ஸை டெவலப் பண்ணுங்கள். பத்திரனா வந்து ரொம்ப சஃபர் ஆகிறாரு. ரொம்ப இன்ஜுரியிலேருந்து வந்ததுனால அவரால் பவுலிங் சரியாக போட முடியல. ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபஸ்ட்டு பாலே ஒய்டு போட்டுடுறாரு. அதுலேயே ஒரு ஓப்ஸ்னால் கொஞ்சம் போயிடுது. ஆனால் பஞ்சாப் கூட கடைசி ஓவர் நல்லா போட்டார். கொஞ்சம் 19th ஓவரு அது நல்லா யாக்காராக போட்டு நல்லா ட்ரை பண்ணார். ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் என்ன எடுத்தார். அதுதான் ஓகே தான். பட் ஆனால் இன்னும் பத்திரனா க்ரூம் பண்ணுறது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நேத்தன் எல்லஸை விளையாட வைக்கலாம். நேத்தன் எல்லஸ் ஒரு ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர். அவரும் டெப்த் ஓவர்னா சூப்பராக பவுலிங் போடுவார். வர மேட்சஸ்க்கு வந்து யங்ஸ்டர்ஸை சான்ஸ் கொடுங்க. பத்திரனாவே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. நேத்தன் எல்லஸ்க்கு சான்ஸ் கொடுங்க. அவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரு, ஆஸ்திரேலியா சேர்ந்த ஃபாஸ்ட் பவுலருங்க. அப்புறமேட்டு வந்து சிஎஸ்கே வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்களா ஆர்சிபியை. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சாதான், ஆர்சிபியை ஜெயிச்சாதான் உள்ளே போக முடியும். ஆர்சிபி ஜெயிச்சா ஆர்சிபி உள்ளே போக முடியும். கட்டாயத்தில் வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சு சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தாங்க. அந்த ரிவெஞ்சை வந்து மறுபடியும் இன்றைக்கி சிஎஸ்கே கொடுப்பாங்களா? ஏன்னா ஆர்சிபி வந்து சென்னையில் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ப்ரீவியஸ் மேட்ச் சிஎஸ்கே vs ஆர்சிபி விளையாடும் போது. ஆனால் இந்த வாட்டி ஆர்சிபியில் போய் நம்ம விளையாடும் போது கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும். ஆர்சிபிக்கு ஜெயிச்சாதான் வந்து ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஆர்சிபி வந்து சென்னையில் ஜெயிக்கும் போது ஃபேன்ஸ்னால் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லாமல் ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ரிமைனிங் கேம்ஸ்னால் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கனாங்களே அதே வந்து பெரிய பூஸ்ட் ஆகிடும் ஃபேன்ஸுக்கு. அதனால் இந்த மேட்ச் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் இருக்குது. சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்க்கு தான் குவாலிஃபைட் ஆகலை. ஒரு வேளை இன்றைக்கி வந்து ஆர்சிபி அடித்தாங்கனாலே அதே பெரிய இதுதான் ஆர்சிபி ஜெயிச்சாலே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் சிஎஸ்கே வந்து நல்ல யங்ஸ்டர்ஸை சான்ஸ் கொடுத்து நல்லா க்ரூம் பண்ணி நல்லா பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ்க்கு தான் சான்ஸ் கொடுங்க. அந்த பத்திரனாவை எடுத்துருங்க, நேத்தன் எல்லஸை கொண்டு வாங்க, தீபக்கோடாவை எடுத்துகிட்டு ஆண்ட்ரூ சித்தார்த்தனுக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்கங்க. போன மேட்ச் சாம் கரன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ஆயுஷ் மாத்திரே வந்து மிஸ் அவுட் ஆகிட்டார். பரவாயில்ல, அவர் நல்லா தான் ஆடிட்டுருக்காரு. அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், சூப்பராக வராரு. அவரை நல்லா க்ரூம் பண்ணால் டைமிங்லாம் பயங்கரமாக பண்ணுறாரு. பாலை இன்னும் நல்லா க்ரூம் பண்ணோம்னா அவர் நல்லா வந்துடுவாருங்க. செம்ம டேலண்ட்டாக இருக்கார் ஆயுஷ் மாத்திரே, சாம் கரன். ஜடேஜாவோட ஃபெயிலியர் வந்து இன்னும் கண்டினியூஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு சீசன் அது அப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஜடேஜாவும் நல்ல நல்ல மேட்சஸ்லாம் ஆடி சிஎஸ்கேக்குலாம் டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த சீசன் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் சீசனில் ஜடேஜா இன்னும் நல்லா க்ரூம் பண்ணி வந்துடுவார். ஜடேஜானா எப்படி விளையாடுவாருன்னு நம்மளுக்கு தெரியுங்க. அதே மாதிரி வந்து ஆர்சிபியை வந்து ஜெயிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க செகண்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏசல்வுட் பயங்கரமான பவுலர் ஏசல்வுட் வச்சுருக்காங்க. டெப்த் ஓவர்லேயே ஏசல்வுட் சூப்பராக பவுலிங் போடுறாரு. ஓப்பனிங் ஓவரும் சூப்பராக பவுலிங் போடுறாரு. அதே மாதிரி யாஸ்டால் சூப்பராக பவுலிங் போடுறாருங்க. புவனேஷ்குமார் ஸ்விங் கிங். அவர் இந்தியாவோட ஸ்விங் கிங்னா அது புவனேஷ்குமார் தான். சூப்பராக அவரும் வச்சுருக்காங்கங்க. குணால் பாண்டியா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கார். அப்புறம் சுயேஷ் சர்மா இருக்கார். அவங்களுக்கு பவுலிங் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஏசல்வுட் பார்த்துக்குவார். ஏசல்வுட் வந்து சூப்பராக பவுலிங் போட்டுட்டு டீமை கொண்டு வந்துட்டுருக்காருங்க. அதே மாதிரி ஆர்சிபியோட கிங் பேட்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. கிங் கோலி பயங்கர ஃபார்மில் இருக்கார். டாப் ரன் கெட்டர் வந்துட்டார். நம்பர் 3ல் இருக்கார். இப்போ சீசனுக்கு சீசன் அடிச்சுக்கிட்டே வர்றது விராட் கோலி. அடுத்தது பார்த்திங்கன்னா டிம் டேவிட்
சூப்பராக ஃபயர் ஹிட்டிங் பயங்கரமாக ஆடுறாரு. கடைசியில் பயங்கர பேட்டிங்காக ஆடிட்டு இருக்காரு. போன மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்க வச்சது டிம் டேவிட் தான். பயங்கரமான பேட்டிங் சூப்பராக ஆடுறாரு டிம் டேவிட்டு. ரஜத் பண்டிட்டார் அவங்க கேப்டனும் சூப்பர் ஃபார்மில் இருக்காருங்க. ஓவராலாக கான்டெஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். மேட்ச்சு சூப்பராக இருக்கும். பயங்கரமாக இருக்கும் மேட்ச்சு. ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேனாலே பயங்கரமாக இருக்கும். அது வந்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னா சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. அப்போ எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும் பாருங்கள். சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து ஜெயிக்கணும். சிஎஸ்கே ஜெயித்தா தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா ஆர்சிபி ஜெயித்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு பிளே ஆஃப்க்கு போன மாதிரி நினைப்பாங்க. அதனால் சிஎஸ்கே ஜெயித்தாலே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. சிஎஸ்கே எப்படியாச்சும் ஆர்சிபி ஜெயிச்சே ஆகணுன்ற அந்த வெறியில் விளையாடுவாங்க ஃபேன்ஸுக்காண்டி. கட்டாயமாக அந்த ஃபேன்ஸுக்காண்டியாச்சும் சிஎஸ்கே வெறியாக ஆடி நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸும் ரொம்ப லாயலான ஃபேன்ஸு. அவங்க ஃபேன் பேஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியும். எப்போ சோஷியல் மீடியாலே அதிக ஃபேன் பேஸ் உள்ள டீம் வந்து ஆர்சிபின்னு. அதுவும் ஆர்சிபியில் நடக்கிறதுனால சும்மானா விட மாட்டாங்க ஆர்சிபி ஃபேன்ஸு. அவங்களுக்கும் ஏகப்பட்ட க்ரௌடு வரும். பயங்கரமான சேராக இருக்கும். ஓவராலாக இந்த மேட்ச் செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்குங்க. ரெண்டு டீமுமே வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நைல் பைட்டிங்காக இருக்கும். ஆனால் கிரவுண்டு வந்து ரொம்ப சின்ன கிரவுண்டு சின்னசுவாமி. அதனால் அதிக ரன்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ரெண்டு டீம்கிட்டருந்தும். ரெண்டு டீமில் யார் பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களோ அவங்க செகண்ட் ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகம். ஏன்னா டியூ ஃபேக்டர் வந்துடும். அதனாலே அந்த பெனிஃபிட் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஆடினாங்கன்னா மாட்டிக்குவாங்க. செகண்ட் பேட்டிங் சேசிங் ஆடினாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க. மற்றபடி இந்த கான்டெஸ்ட்டில் வந்து யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. ஆர்சிபி ஜெயிச்சுன்னா பிளே ஆஃப்க்கு வந்து டாப்பில் போயிடும். சிஎஸ்கே ஜெயிச்சுன்னா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சிஎஸ்கேக்கு எது வேணால் நடக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேயில் வந்து யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பயங்கரமான கான்டெஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்குது. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி சின்னசுவாமியில் எப்படி வேணால் நடக்கலாம். சின்னசுவாமியில் மட்டும் மழை மட்டும் வந்துடக்கூடாது. பெங்களூரில் மழை அடிக்கடி வரும். அந்த மழை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா மேட்ச் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். மழை வராமல் இருந்தால் பயங்கரமான கான்டெஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு டீமுக்குமே. பார்ப்போம். மழை வராமல் இருந்துச்சுன்னா சூப்பர் கான்டெஸ்ட்டாக இருக்கும். யார் ஜெயிப்பாங்க ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.